களம் எப்படி இருக்குது? ரொம்ப சிறப்பாக இருக்குது. கவுண்டம்பாளையம் எப்போவுமே அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற ஒரு தொகுதி. இது உங்கள் கூட்டணியில் திமுக இல்லாமல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும். இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கோம். ஏடிஎம்கே உடைய கூட்டணி இருக்கிறனால அவங்க இங்கே சில ப்ரெசன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த ப்ரெசன்ஸுமே கவுண்டம்பாளையம் தொகுதி மக்கள் சூரியபிரகாஷ் அவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்கணும்? ஒரு நிமிஷம் கேமரா போச்சு. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு கவுண்டம்பாளையம் தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் திரு சூரியபிரகாஷ் இணைந்திருக்கார். பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். களம் எப்படி இருக்குது? தேர்தல் களமா தொகுதி களமா ரெண்டுமே அருமையாக இருக்குது. தமிழ்நாடுடைய தேர்தல் கழகம் சரி, போன முறையோட 2021 தேர்தலோட ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி கவுண்டம்பாளையம் தொகுதி பொதுவாகவே கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளுமே 10 தொகுதிகளுமே நல்லா இருக்குது. போன முறை இருந்தது மாதிரி இல்லாமல் இந்த முறை ரொம்ப சூப்பராக இருக்குது. கவுண்டம்பாளையம் தொகுதி ரொம்ப சிறப்பாகவே இருக்குது. கவுண்டம்பாளையம் எப்போவுமே அதிமுகவுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கிற ஒரு தொகுதி. இந்த தொகுதி உருவானதுலேருந்து அதே முறை அவங்க தான் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. இந்த முறை உங்கள் கூட்டணியில் திமுக இல்லாமல் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. இது உங்களுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறனால தான் நாங்கள் இந்த தொகுதியை கேட்டு வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன். அண்ட் அதே மாதிரி இதனுடைய சொந்த தொகுதி. எனக்கு இந்த தொகுதியை இன் அண்ட் அவுட் நல்லாவே தெரியும். அது பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். கவுண்டம்பாளையம் தான் வீடு. நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ராங் ஹோல்டாக ஏடிஎம்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதுக்கு 2011 மறுவரைக்கு பின்பு 3 தேர்தலையும் ஏடிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி இருக்கிறப்போ தொண்டாமுத்தூர் தொகுதியில் பாதியும் மீதி சிங்கானூரில் பாதியும் இருந்துச்சுங்க மறுவரைக்கு முன்னாடி. அப்படி இருக்கிறப்ப 2 இடத்துலையுமே நம்முடைய காங்கிரஸ் சிம்பிளே இங்கே ஜெயிச்சிருக்கு. காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினரே இங்கே இருந்திருக்காங்க. கடந்த 3 தேர்தலில் சில விஷயங்கள் 2011 தேர்தலை பற்றி உங்களுக்கு தெரியும். 16 அதுக்கு அவங்க ஜெயிக்க முடியாமல் போச்சு. 21 பொறுத்த வரைக்கும் அந்த இடங்களில் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய இந்த கோயம்புத்தூர் சவுத்தினுடைய எஃபெக்ட்னால மற்ற தொகுதியெல்லாம் இதாச்சு தவிர மார்ஜின் ரொம்ப கம்மி. இது உங்களுக்கு பெரிய லார்ஜான கான்ஸ்டிடுவன்சி. போன டைமில் மோர் தென் 4,50,000 வாக்காளருக்கு மேலே இருந்தாங்க. பட் அப்போவும் மார்ஜின் உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. 9,000 சில்லற ஓட்டு தான் மார்ஜின் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா 8,000 சில்லற தான் மார்ஜின் இருந்துச்சு. என்றைக்குமே ஒரு க்ளோஸ் கான்டெஸ்ட்டாக தான் இருந்திருக்குது. இந்த முறை கடந்த 5 வருஷம் தொகுதி ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் ஆகிருக்கு. நீங்கள் நம்ம இருக்கக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நல்லாட்சியில் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே எல்லா திட்டமுமே சேர்ந்துருக்கு. நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கங்க, மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இலவச பஸ்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு பல்வேறு நலத்திட்டங்கள் எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய தொகுதி முழுக்க மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த முறை தொகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் இந்த பிரச்சாரத்தில் நான் 10-15 நாளாக எல்லா பக்கமே போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 30-40 பாயிண்ட் பேசுகிறோம். அங்கே பேசுகிறப்பெல்லாம் இந்த 5 வருஷம் மக்களுடைய சாதனை நான் எடுத்து சொல்கிறதுக்கு முன்னாடியே அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களில் நிர்வாகிகளில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்கள் கூட நான் அந்த திட்டத்தை சொல்கிறப்ப அவங்க திருப்பி அந்த திட்டத்தை என்கிட்ட சொல்கிறாங்க. அடுத்த 5 வருஷம் என்ன பண்ண போகிறோங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதனால் மக்களுடைய நலத்திட்டங்கள், நம்மளுடைய தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டங்கள் எல்லா இடத்துலையுமே போய் ரீச் ஆகிருக்கு. பெண்கள் மத்தியில் அமோக வரவேற்பு இருக்குது, முதியோர் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது, மாணவர்கள் மத்தியில் இருக்குது. அப்படிங்கிறப்போ ரொம்ப அருமையான தொகுதியாக இருக்குது. அதனால தான் நாங்கள் கேட்டோம், வாங்கியிருக்கோம். 2021 திமுக வெற்றி பெற்ற தேர்தல். அவங்க வெற்றி பெற்ற தேர்தலே கோயம்புத்தூரில் இருக்கிற 10 தொகுதிகளும் திமுக கூட்டணிக்கு சாதகமாக இல்லை. இப்போ ஒரு 5 வருஷம் ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அது எவ்வளவு சிறப்பான ஆட்சியாக இருந்தாலும் நீங்கள் 5 வருஷத்துக்கு பிறகு தேர்தலை சந்திக்கும் போது இந்த ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்க தான் செய்யும். ஆட்சிக்கு வந்த தேர்தலே சாதகமாக இல்லாத தொகுதிகள் ஒரு 5 வருஷம் ஆட்சிக்கு பிறகு சந்திக்கிற தேர்தலில் சாதகமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நம்பிக்கை எந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கை உருவானுச்சு? ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது எவ்வளோ நல்ல கவர்மெண்ட் இருந்தாலும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குமான்னா, வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா அரசியல் வரலாறுகளில் எவ்வளோ நல்ல தொகுதியாக இருந்தாலுமே இருந்திருக்கு. அது இருக்க தான் செய்யும், அதில் மாற்று கருத்து கிடையாது. போன முறை நீங்கள் 2021 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கோயம்புத்தூர் சவுத்தில் மக்கள் நீதி மையத்தினுடைய கமலஹாசன் போட்டிக்கிட்டார். அதனுடைய எஃபெக்ட் கோயம்புத்தூர் இருக்கிற எல்லா தொகுதியிலையுமே இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 24,000-25,000 ஓட்டு மக்கள் நீதி மையம் வாங்கியிருந்தாங்க. கேண்டிடேட் பேர் பங்கஜ் ஜெயின்னு இருக்கக்கூடிய கேண்டிடேட் வாங்கியிருந்தாங்க. அதை எக்ஸாம்பிளாக நீங்கள் அதை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் கிடையாது. நீங்கள் அப்படி இருக்கிறப்போ இப்படிப்பட்ட ஒரு தொகுதியில் அவங்களோட ஓட்டு எடுக்க முடிஞ்சது அப்படின்னா அது முழுக்க கோயம்புத்தூர் தெற்கில் கமலஹாசன் அவர்கள் நிறுவனத்தினுடைய எஃபெக்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய 10 தொகுதியிலுமே ஆச்சு. நீங்கள் கிணத்துக்கடவில் ரொம்ப சிறிய மார்ஜினில் நம்ம தோற்றோம், 1000 சில்லறையில் தோற்றோம். அதே மாதிரி நான் இங்கே கோவை வடக்கு எடுத்திங்கன்னா 4,000 ஓட்டு என்னும் போது டிஃப்ரென்ஸு. இப்படி அந்த வேட்பாளர் போன முறை இருந்தது ஒரு 5 தொகுதி அஃபெக்ட் பண்ணிச்சு. அப்படி தான் உங்களுக்கு கவுண்டம்பாளையம் தொகுதி போச்சு. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி கவர்மெண்ட்டு மேலே இருக்கா அப்படின்னா பெரிய அளவில் இல்லை. உண்மையாக சொல்ல போனால் எல்லா கவர்மெண்ட்டுமே ஆன்டி இன்கம்பன்சி வர அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது.
பட் கடந்த 5 வருஷத்தில் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட மக்கள் இடத்துல முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நல்ல பேர் உருவாயிருக்கு. நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி பல திட்டங்கள் அதுக்கு சாட்சி. அது எல்லாமே கிட்டத்தட்ட மகளிர் உரிமை தொகை இப்போ 33 மாதமாக கொடுத்துருக்காங்க. அது வந்து கிரவுண்டில் அவ்வளோ அழகாக ரிஃப்ளெக்ட் ஆகுது. மகளிர் அவ்வளோ பேர் கூட்டத்துக்கு வர்றாங்க. நீங்கள் மொபிலைஸ் பண்ணாமல் அவங்க இயல்பாக வரக்கூடிய ஆட்கள் ஜாஸ்தி. அவங்களுடைய அந்த ஃபேஸில் பார்க்க முடியுது. நீங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒருவேளை தீவிர அதிமுக காரராக இருக்கலாம் அவருடைய கணவர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் திமுக கூட்டத்துக்கு வர்றாங்க, திமுக ஆதரித்து பேசுகிறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் 33 மாதங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அந்த மக்கள் சென்றடைஞ்சிருக்கு ஒன்று. ஸோ அதனால் பெருசாக அரசியல் மீது ஆன்டி இன்கியூமென்ஸ் எல்லாம் இல்லை. நீங்கள் மற்ற தேர்தல்கள் இருக்கிற வரைக்கும் எப்படி ஒரு 2016 ஆட்சிக்கு அப்புறம் 2021 அதிமுக மீது ஒரு மிகப்பெரிய ஆன்டி இன்கியூமென்சி இருக்கும். ஸோ அந்த ஆன்டி இன்கியூமென்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மேலே கிடையாது இந்த முறை. அது ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஆன்டி இன்கியூமென்சி இருக்குது. யார் மேலே இருக்குது அப்படின்னா இன்க்யூமெண்ட் எம்எல்ஏ மேலே இருக்குது. அதுக்கு ஒரே காரணம், 2021 தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ கடந்த 5 வருஷமாக நாங்கள் முன்கூட்டியே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஒரு நாளைக்கு 30லேருந்து 40 பாயிண்ட் பேசுகிறோம். சின்ன பாயிண்ட் பேசுகிறோம், பெரிய பாயிண்ட் பேசுகிறோம். அங்கே நான் மக்கள்கிட்ட கேட்குறப்போ நான் ஒரு வார்த்தை எல்லாத்துட்டையுமே கேட்குறேன், என்ன இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 5 வருஷம் எப்படி இருந்திருக்கு, அவங்களுக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக சில விஷயங்கள் கேட்குறேன். எப்போ வந்து கடைசியாக எம்எல்ஏ வந்துட்டு போனார், உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு இந்த 5 வருஷம், ஏன்னா தெரிஞ்சால் தான் நம்ம அதோட பெட்டராக பண்ணிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். எல்லாருமே தொகுதி மக்கள் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை, 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓட்டு வாங்கிட்டு போனவருங்க இந்த 5 வருஷமாக வரவே இல்லைங்கிறாங்க. சரி, ஒரு இடத்துல வருது, 2 இடத்துல வருது. இப்போ நீங்கள் ஆனைக்கட்டியில் அதை சொல்கிறாங்க, சரி ஓகே இந்த பக்கம் தூரமாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தா, அந்த பக்கம் விளாங்குறிச்சியில் கேட்டாலும் அப்படி தான் சொல்கிறாங்க அந்த இந்த பக்கம் கவுண்டம்பாளையம் என்ற கேட்டாலும் அதான் சொல்கிறாங்க. சரி ஓகே, அவருடைய சொந்த இடம், சிட்டிங் எம்எல்ஏவுடைய சொந்த இடம், சொந்த ஊர் பெருநாயக்க மணித்தலம், அங்கே கேட்குறோம். அவர் வீட்டிலேருந்து ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அந்த பாயிண்டில் பேசணும். வீட்டிலேருந்து கிட்டத்தட்ட 400 மீட்டர் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட பேசுகிறேன், இதே இதை கேட்குறேன். ஏதாவது ஒரு இடத்துல மாற்றி சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு எம்எல்ஏனால இந்த 5 வருஷத்தில் எல்லா இடத்துலையும் ஒருவேளை போயிருக்க முடியாமல் இருக்கலாமோ அப்படிங்கிறனால கேட்டோம். கண்டிப்பாக போகணும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. அப்படி கேட்குறப்போ சொந்த ஊருக்குள்ளே சொன்னாங்க, அந்த ஒரு ஊரில் மட்டும் சொன்னாங்க, ஆமாங்க பார்க்குறோங்க என்ன பரவாயில்லையே, அப்போ எதாவது செஞ்சு கொடுத்துருப்பாரு என்னன்னு கேட்டால், இல்லைங்க காரில் இப்படி போவார், காரில் இப்படி வருவாருங்க, அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கேயும் உங்களுக்கு இறங்கி எந்த திட்டங்களையும் செய்யலையான்னா, இல்லைங்க நாங்கள் 5 வருஷமாக எங்களுக்கிட்டேன்னு வந்து என்ன பிரச்சனைன்னு கேட்கலீங்க, எங்களுக்கான எதையும் அப்ரோச் பண்ணி அவங்க செஞ்சும் கொடுக்கலீங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆன்டி இன்க்யூமென்சி சிட்டிங் எம்எல்ஏ மேலே மிகப்பெரிய அளவில் இருக்குது. அதே மாதிரி அவர் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னா தொகுதிக்குள்ளே போகல ஒன்று. ரெண்டாவது விஷயம், கல்யாணம் எல்லோருக்கும் மட்டும் போயிட்டு இருப்பார் போலைங்க, அதுதான் இருக்குது தொகுதிக்குள்ளே, அதுக்கு மட்டும் இருக்குது. ஒரு எம்எல்ஏவோட வேலை அது கிடையாது இல்லைங்களா. அது நார்மலாக சொந்தக்காரங்க வீட்டில் யார் இருந்தாலுமே நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்தால் நல்ல காரியத்துக்கும் கெட்ட காரியத்துக்கும் நம்ம போவோம். ஒரு எம்எல்ஏவோட வேலையாக அதை அவங்க செய்யவே இல்லை. அதே மாதிரி எம்எல்ஏடைய பேசிக்கான வேலை முதல்ல தொகுதி மக்களை சந்திக்கணும், ரெண்டாவது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்கணும், மூணாவது அந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்கணும், அவருடைய ஃபண்டிலிருந்து நிதிகளை ஒதுக்கி மக்களுக்கு நலத்திட்டங்களை கொடுக்கணும். இது எதுவுமே 5 வருஷமாக செய்யலை. ஸோ அவர் மீது மிகப்பெரிய ஆன்டி இன்க்யூமென்சி இருக்குது. அது வந்து இந்த தேர்தலில் அதிக அளவில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதுதான் நான் முன்னாடி களத்துக்கு செல்றதுக்கு முன்னாடியும் எங்களுடைய அனலைசேஷனும் அதுதான். இப்போ களத்துக்கு சென்றதுக்கு அப்புறமும் மக்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு பாயிண்ட்டை நீங்கள் குறைஞ்சது 100 பேர் இருப்பாங்க. 30 பாயிண்ட் பேசுகிறோம், நீங்கள் 3000 பேர் எடுத்துங்க. ஒரு நாளைக்கு 3000 மக்கள் வந்து இந்த பதில் சொல்கிறாங்க எங்ககிட்ட திருப்பி கேட்குறாங்க. சில பேர் சொல்கிறாங்க, ஆமாம்மா வந்தாருங்க, சரி எப்போ வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஓட்டு கேட்க வந்தாங்க அப்படின்னா. இந்த மிகப்பெரிய ஆன்டி இன்க்யூமென்சி இருக்குது. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பாஜகவுக்கு தமிழ்நாட்டுக்கான ஒரு அவங்க வலுவாக இருக்கிற ஒரு பகுதி, இன்னும் வெளிப்படையாக கொள்கை அளவில் சொல்லணும்னா பாஜக கொள்கைகளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சோதனை களம் வந்து கோயம்புத்தூர் வந்து அவங்க சொல்லலாம். கோயம்புத்தூரை வச்சு தான் வந்து அவங்களுடைய கொள்கைகள் அதிகம் முன்னெடுக்கப்படுறது கோயம்புத்தூர் தான். இங்கே காங்கிரஸுக்கு வந்து ஐடியாலஜிக்கலாகவும் வந்து அவங்க எதிர்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதற்கான ஒரு தளம் உங்களுக்கு இங்கே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பாஜக அரசுடைய ஐடியாலஜி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். 2014 ஆண்டிலிருந்து 2014 அவங்க ஆட்சிக்கு வந்தது விட்டுருங்க, அது பிஜேபி ஆட்சிக்கு வந்தது விட்டுருவோம். 1925 ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜி என்னன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்திய மக்களுக்கு எவ்வளவு தெரியலையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பாஜகவினுடைய சித்தாந்தம் மக்களை பிரித்தாள்வது, இங்கே இருக்கக்கூடிய சமூக மக்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருந்துடக்கூடாது, அவங்கள நம்ம பிரித்து வச்சுருந்தா மட்டுமே நம்ம நினச்சது நடக்க போகுது அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்மளுடைய தமிழ்நாட்டு மக்கள் அதையெல்லாம் நன்கு அறிஞ்ச மக்கள் தான். அதனால தான் எந்த முறையுமே தமிழ்நாட்டில் அவங்களுக்கான வாய்ப்பை என்றைக்குமே தமிழக மக்கள் கொடுத்ததே கிடையாது. நீங்கள் குறிப்பாக கோயம்புத்தூரில் கேட்டீங்க, நீங்கள் ஒரு வேளை அப்படி கோயம்புத்தூர் ஒன்றும் அவங்களுக்கு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய இடமோ, அவங்களுடைய சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய இடமோ, அவங்களுடைய சித்தாந்தம் ரொம்ப அதிகமாக இங்கே இருக்கக்கூடிய இடமெல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு தவறான பார்வை தான். அந்த பார்வை எங்கேருந்து வந்துச்சு? 2021 ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, அங்கேருந்து வந்ததாக இருக்கலாம்.
ஆனால் 2021 அவங்க எம்எல்ஏ ஜெயிக்கிறதுக்கான காரணம் அங்கே 3 முனை போட்டி நடந்தது. அதனால தான் அவங்களால ஜெயிக்க முடிஞ்சுது. இல்லைன்னா போன முறை நாங்கள் அங்கே காங்கிரஸ் கட்சி தான் போட்டிவிட்டோம். கிட்டத்தட்ட 30,000 35,000 ஓட்டு டிஃப்ரென்ஸில் நாங்கள் அங்கே ஜெயிச்சிருக்கணும். அது 3 முனை போட்டி அப்படிங்கிறனால அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு ரிசல்ட் சாதகமாக போச்சு, அவ்வளவுதான். ஏடிஎம்கே உடைய கூட்டணி இருக்கிறனால அவங்க வந்து இங்கே சில ப்ரெசன்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அந்த ப்ரெசன்ஸுமே வந்து மற்ற இடங்கள் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கே தவிர மிகப்பெரிய அளவுலாம் இல்லை, கிடையாது. இங்கே அது வந்து ஒரு தவறான பெர்செப்ஷனு. அது வந்து அவங்க ஒரு பின்பத்தை கட்டமைக்கிறாங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், பாலிடிக்ஸ் இஸ் ஆல் அபவுட் பெர்செப்ஷன். ஃபஸ்ட் அந்த பெர்செப்ஷனை உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் களத்தை செட் பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. அந்த இப்போ பெர்செப்ஷனில் தான் ஓடிக்கிறதுக்கே தவிர ரியல் களத்தில் அது கிடையவே கிடையாது. இப்போ இந்த பெர்செப்ஷன் வந்து திமுக கூட்டணி 2017 இங்கே உருவாக்குன ஒரு பெர்செப்ஷன் ஒன்று இருக்குது. பாஜக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது, தமிழ்நாட்டுக்கு எதிரானது அப்படிங்கிற பெர்செப்ஷன். அந்த பெர்செப்ஷனை உருவாக்கி அது மூலமாக நீங்கள் ஒரு அரசியல் உரையாடலை முன்னெடுத்து 3 தேர்தல்களுடைய வெற்றிக்கு வந்து திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு அது காரணமாக இருந்திருக்கு. பெரிய அளவிலான காரணம் வந்து அதுதான். இன்னும் வந்து அந்த பெர்செப்ஷன் களத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இது 2017 நாங்கள் கூட்டணிக்கு அப்புறம் உருவாக்கப்பட்ட பெர்செப்ஷன்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சேர்ந்து உருவாக்குனீங்கன்னு சொல்கிறேன். அதை நாங்கள் சேர்ந்து உருவாக்கவே கிடையாதுங்க. இது வந்து ஒரு அரசியலுடைய ஆதாயத்துக்காகவோ, ஒரு கூட்டணி நாங்கள் ஒரு தேர்தல் ஆதாயத்துக்காகவோ உருவாக்கப்பட்ட பெர்செப்ஷன் கிடையாதுங்க. நீங்கள் பாஜக வந்தது எந்த வருஷம், ஆர்எஸ்எஸ் வந்தது எந்த வருஷம்? 1925 அந்த சித்தாந்தத்திற்கு கொஞ்சம் கூட ஈடு கொடுக்காத, கொஞ்சம் கூட சப்போர்ட் பண்ணாத ஒரு ஐடியாலஜியாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்தாந்தம். நீங்கள் இந்த சொன்ன மாதிரி 2017 அது வர கிடையாதுங்க. அது நாங்கள் தேர்தலுடைய இதுக்காக நான் உருவாக்க கிடையாது. இது கிட்டத்தட்ட இன்றைக்கி 100-101 வருஷமாச்சு அவங்களுடைய இயக்கம் ஆரம்பிச்சு. இந்த 100 வருஷமாக தமிழக மக்களும் சரி, தமிழ்நாட்டினுடைய சித்தாந்தமும் சரி, நம்மளுடைய ஒற்றுமை அவங்களுக்கு எதிராகத்தான் இருக்குது. அந்த ஒற்றுமையை அவங்க குலைக்க நினைக்கிறாங்க. நீங்கள் சிம்பிள், ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னா, மனிதநேயம், எல்லாருக்கும் எல்லாம் சமம், உங்களுடைய உதவியில் தான் நான் இருக்கணும், என்னுடைய உதவியில் தான் நீங்கள் இருக்கணும், மனுஷங்க மேலே பாசம் வைக்கணும், இதுதான் வந்து அடிப்படை, உலகத்தினுடைய அடிப்படையே இதுதான். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய சித்தாந்தம் பாஜகவுடைய சித்தாந்தம், ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம். அப்படி இருக்கிறப்போ அதை நீங்கள் தமிழ்நாடு இன்றைக்கி இல்லை, என்றைக்குமே ஏற்றது கிடையாது. அதை நாங்கள் அந்த பெர்செப்ஷன் நாங்கள் உருவாக்கலை. அது மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எண்ணம், அந்த எண்ணத்தை வெளிப்படுத்துகிறோம், அவ்வளோதான். பாஜகவுக்கு எதிரான அந்த மனநிலை தான் 3 தேர்தல்களாக அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தது. இப்போது புதுசாக வந்த ஒருத்தரும் வந்து அதை தான் கிளைம் பண்ணுறாரு. பாஜக எனக்கு கொள்கை எதிரி அப்படின்னு கிளைம் பண்ணும்போது அது உங்கள் வாக்குகளை தானே பிரிக்கும். பியூஷ் கோயல் சொல்கிறாரு, விஜய் வந்து திமுக கூட்டணியுடைய வாக்குகளை தான் வந்து பிரிக்க போகிறார். கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு அர்பன் ஏரியாஸில் வந்து விஜய்க்கு ஒரு பெரிய சர்ஜ் இருக்கிறது வந்து எங்களால் பார்க்க முடியுது. ஒரு ஆதரவு வந்து அதிகமாக இருக்குது. அது உங்களுடைய ஓட்டாக தானே இருக்கும், அந்த ஆதரவு அதிகமாக இருக்கும். ரொம்ப தவறான கருத்து. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க. அவர் எப்படி பாஜகவுடைய சித்தாந்தத்தை அவர் எதிர்க்கிறனால எங்கள் ஓட்டு பிரிவுங்கிறீங்க? அப்படி கிடையாது. அவர் பாஜகவோட சித்தாந்தத்தை எங்கே பெருசாக எதிர்க்காரு? அவர் பாஜகவை அதிகமாக எதிர்க்கிறாரா, இல்லை எங்களுடைய கூட்டணி அதிகமாக எதிர்க்கிறாரா? டிஎம்கே எதிர்க்கிறாரா, பாஜகவை எதிர்க்கிறாரா? நீங்களே சொல்லுங்களேன். எதை ரொம்ப எதிர்க்கிறார்? இங்கே திமுக தான் ஆளும் கட்சி. இங்கே திமுக தான் ஆளும். அப்போது திமுக தான் அதிகமாக எதிர்க்கிறார். அப்போது ஒரு ஆளுங்கட்சியை ஒரு 3வது நபர் வந்து எதிர்த்தார் அப்படின்னா யாருடைய ஓட்டு பிரியும்? இன்குமென்சி ஓட்டு பிரியுமா, ஆன்டி இன்குமென்சி ஓட்டு பிரியுமா? ஆன்டி இன்குமென்சி ஓட்டு தான் பிரியும். 2021 அதே மறுபடியும் கோயம்புத்தூர் எக்ஸாம்பிளுக்கு வர்றேன், ஆன்டி இன்குமென்சி ஓட்டு தான் பிரிஞ்சுது. கரெக்டுங்களா? அந்த இடத்துல 3வது கட்சியாக இருக்கவங்களுக்கு போன ஓட்டு வந்து திமுகவுக்கு வர வேண்டிய ஓட்டு கொஞ்சம் பிரிஞ்சனால பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்த முறை அது மிக அதிகமாக நடக்க போகுது. எங்களுடைய ஓட்டு பிரியாது. நீங்கள் எங்களுடைய கூட்டணி மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஓட் பேஸ் எடுத்துட்டிங்கன்னா சித்தாந்த ரீதியாக ரொம்ப ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாக்கு சதவீதம் எங்ககிட்ட இருக்குது. அது ஒரு இப்போ வந்திருக்கக்கூடிய நபர் அல்ல. இன்னும் அடுத்து 10 வருஷம் ஒரு புது கட்சி வந்தாலும் சரி, அடுத்து ஒரு 50 வருஷம் ஒரு சித்தாந்தத்தை வேறு யாராவது கொண்டு வந்து நுழைக்க நினச்சாலும் சரி, இந்த சித்தாந்தத்தின்படி இருக்கக்கூடிய கூட்டணியுடைய வாக்கு பிரியவே பிரியாது. அது வந்து எந்த விதமான சந்தேகமே வேண்டாம். பிரியக்கூடிய வாக்குகள் வந்து எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆன்டி இன்குமென்சி ஓட்டு தான் பிரியும். நீங்கள் ஆன்டி இன்குமென்சி பெருசாக கிடையாது நீங்கள் சொன்ன மாதிரி, பட் அப்படியே இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் தான் பிரியலாம். நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அதுதான் நடக்க போகுது. கோவை தெற்கில் கடந்த முறை கமல்ஹாசன் போட்டியிட்டது இந்த மாவட்டம் முழுக்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொன்னேன். இந்த முறையும் வந்து கோவை தெற்குக்கு ஒரு புது வேட்பாளர் வெளியிலிருந்து வந்திருக்கார், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி அங்கே போட்டிடுறது வந்து இங்கே உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல ஒரு விஷயம், அவர் புது வேட்பாளர் கிடையாது. இந்த தேர்தல் காலத்துக்கு வேணால் அவர் புதுசாக இருக்கலாம். ஆனால் கடந்த 2020 அந்த மாவட்டத்துக்குமே ஒரு புதுசு கிடையாது. 2021 மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்கிறார். அப்போ ஒரு விஷயத்த சொல்கிறார், இங்கே இருக்கக்கூடிய 10 தொகுதி நாங்கள் ஜெயிக்க முடியல, ஆனால் மற்ற மாவட்டங்களில் என்னெல்லாம் நல்ல திட்டங்களை நாங்கள் கொண்டு வர்றோமோ, என்னெல்லாம் வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றோமோ அதை விட இரட்டிப்பு மடங்கு கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வருவேன்னு சொன்னாப்புல. அப்படி சொல்லிட்டு அவர் இங்கே பொறுப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டவர் தான் மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் இங்கே வந்ததுலேருந்தே இந்த மாவட்டத்தினுடைய அனைத்து நலத்திட்டத்தையும் அவர் தான் முன்னெடுத்து செஞ்சார்.
தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ, மக்களுக்கு என்னெல்லாம் சென்று அடையணும்னு நினச்சாங்களோ, அதையெல்லாம் இந்த 10 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா? இப்போ இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியுடைய எம்எல்ஏக்கள் மக்களுடைய இந்த அரசனுடைய எந்த நலத்திட்டமே இங்கே வந்துடக்கூடாது, கோயம்புத்தூர் மக்களுக்கு அது நடந்துடக்கூடாது. அப்படி நடந்தால் இவங்கெல்லாம் திமுகவுக்கு ஆதரவாக போய்விடார்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவாக போயிடுவாங்க அப்படின்னு பல்வேறு வேலைகளை செஞ்சாங்க, பல்வேறு இடையூறை செஞ்சாங்க. ஆனால் அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் தகவல் தெரிஞ்சு தான் இங்கே பொறுப்பு அமைச்சராக இருந்த மாண்புமிகு செந்தில் பாலாஜி அவர்கள் நீங்கள் எல்லா நல்ல திட்டத்தையும் சிறப்பாக அமல்படுத்துகிறாங்க. நீங்கள் குறிப்பெடுத்துங்க, முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல்வேறு நலத்திட்டங்களை நேரடியாக மக்கள்கிட்ட போய் கிரவுண்டில் கடைக்கோடி கிராமத்துறை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. 1. 2வது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி திட்டங்கள். நீங்கள் மேற்கு புறவழிச்சாலையாக இருக்கட்டும், 2006 to 2011 வந்து போடப்பட்ட திட்டம் அது. ஆனால் 2011 அதிமுக ஆட்சி வந்தோடனே 11லேருந்து 21 வரைக்கும் கிடப்பில் போடப்பட்ட திட்டம் அது. 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அது இன்னைக்கு அமல்படுத்தப்பட்டு ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. மொத்தம் 3 ஃபேஸ். இப்படி பெரியார் நூலகமாக இருக்கட்டும், செம்மொழி பூங்காவாக இருக்கட்டும், இப்படி வளர்ச்சி திட்டங்கள்லாம் முன்னெடுத்திருக்கக்கூடிய அரசு நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தான். அதை இங்கே சிறப்பாக செயல்படுத்துகிறவர் கடந்த 5 வருஷமாக கரூரில் அவர் எப்படி ஒரு சொந்த வீடு இருந்து எப்படி செஞ்சாரோ அதை விட அதிகமாக 2 படி அதிகமாக அவர் கோயம்புத்தூரில் இருந்திருக்காரு. நாங்கள் அவ்வளோ டைம் பார்த்துருக்குறோம். இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அவ்வளோ டைம் பார்த்துருக்காங்க, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவ்வளோ டைம் பார்த்துருக்காங்க. அதை 5 வருஷம் அவர் சிறப்பாக இங்கே செஞ்சுருக்கிறார். அதே மாதிரி அவர் இங்கே பொது வேட்பாளர்லாம் கிடையாது. இங்கே கடந்த 5 வருஷம் கோயம்புத்தூரை அடுத்த படிக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய திட்டத்தை எடுத்துகிட்டு போனது அவர். இந்த முறை இங்கே போட்டிடுறாரு. அதை அப்படி தான் பார்க்கணுமே தவிர அது வெளியிருந்து வேட்பாளர்லாம் கிடையவே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், கோயம்புத்தூரை மையப்படுத்தின பிரச்சனை வந்து மெட்ரோ. இந்த கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வராததுக்கு திமுக அரசு தான் காரணம். திமுக அரசு வந்து அது சரியான முறையில் வந்து அந்த ப்ரொபோசல் எடுத்துகிட்டு போகாமல் விட்டு தான் காரணம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதிமுக பாஜக பண்ணி சொல்கிறாங்க. ஒரு பிரச்சாரமும் முன்னெடுக்கிறாங்க. அதிமுக அரசு இங்கே அமைஞ்சதற்கு பிறகு மெட்ரோ வந்து இங்கே கொண்டு வரப்படும் அப்படின்னு. இது மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த தானே செய்யும். மெட்ரோவுடைய அப்ரூவல் கொடுக்க வேண்டியது யார் கையில் இருக்குது? யூனியன் கவர்மெண்ட் இருக்குது. தமிழ்நாட்டுக்குள்ள மெட்ரோ எந்த சிட்டியில் இருக்குது? சென்னையில் இருக்குது. அடுத்து எந்தெந்த சிட்டியில் கொண்டு வரணும்னு நினச்சாங்க? கோயம்புத்தூர், மதுரை. இந்த 2க்குமே கொண்டு வரக்கூடாதுன்னு, அதுவும் எந்த ஆட்சியில் 2021 2026 ஆண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஒருவேளை அதை அமல்படுத்திட்டாங்கன்னா, கேட்டது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு எங்களுக்கு மெட்ரோ வேணும்னு ப்ரப்போசல் வச்சது. நீங்கள் உண்மையாலே பாஜக அரசு நீங்கள் சொல்கிறீங்க கோயம்புத்தூரில் அவ்வளோவா அதிகமாக இருக்கிறாங்க, ஒருவேளை சில பேர் சொல்கிறாங்க, நீங்கள் பியூஷ் கோயல் கூட சொல்லலாம், கோயம்புத்தூரை நாங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம், எங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய நலன் முக்கியம்னு சொல்கிறாங்க. அப்படி மக்களோட நலன் முக்கியமாக இருந்தால் நீங்கள் சொன்னதாகவே வச்சுக்குவோம். ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகம் சரியாக முன்னெடுக்கல நீங்கள் சொன்னீங்க, அது அப்படி கிடையவே கிடையாது. மிக சிறப்பாக அந்த திட்டத்தை போட்டு கொடுத்தாங்க. அவங்க ரிஜெக்ட் பண்ணவருக்காக ரிஜெக்ட் பண்ணாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரியே வச்சுக்குவோமே. அப்படி சரியாக கொடுக்கல அப்படின்னாலும், எப்பா இங்கே வா, அது ஒரு நல்ல திட்டம், நீ ஒரே சரியாக கொடுக்கல, ஆனால் அந்த மக்கள் உண்மையாக முன்னேற்றம் அடையணும், நாங்களும் அங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிறோம் அவங்க நினச்சாங்கன்னா, அது என்ன பண்ணணும், இதை திருத்தி அங்கே இங்கே நம்மளுடைய கோயம்புத்தூருக்கும் சரி மதுரைக்கும் சரி அவங்க கொடுத்துருக்கணும். இது அவங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அவங்க கொடுத்துருக்கணும். அவங்க ரிஜெக்ட் பண்ணுறக்கு ஒரு ரீசன் தேடிருக்காங்க. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இங்கே ஒருவேளை மெட்ரோ இந்த ஆட்சியில் வந்துருச்சு அப்படின்னா அது ரொம்ப நல்ல பேர் ஆயிருமே திமுகக்கு, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு ரொம்ப நல்ல பேர் ஆயிருமே, அதை நம்ம விடக்கூடாது. இதாக இருந்தாலும் நம்ம தான் செஞ்ச மாதிரி இருக்கணும். முதல்ல அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க, அது ஒரு விஷயம். அடுத்தவன் செஞ்சாலும் அது நான் செஞ்ச மாதிரி தான் இருக்கணுங்கிற ஒரு எண்ணம். அந்த ஒரு எண்ணத்தினால அவங்க தடுத்து நிறுத்தப்பட்ட திட்டம் தான் அது. இது மக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே தெரியும். யார் இந்த ப்ரப்போசலை வச்சா, எதுக்காக அந்த ப்ரப்போசலை யூனியன் கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணிச்சுங்கிறது ரொம்ப தெளிவாகவே மக்களுக்கு தெரியும். இந்த தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. யார் மேலே அப்படின்னா பாஜகவிற்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு, அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு தாக்கம் ஏற்படுத்தியிருக்கு. இப்போது சமீபம் அந்த தேர்தல் பிரச்சாரம் போய்கிட்டு இருக்கும்போது மகளிர் இடஒதுக்கீட்டுக்கான மசோதாவை வந்து இந்த கட்சிகள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து பாஜக தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. பாஜக அரசு கொண்டு வந்த மசோதா வந்து தோற்கடிக்கவும் பட்டிருக்கு மக்களவையில். இது நீங்கள் மகளிர் வாக்குகள் தான் வந்து திமுக கூட்டணிக்கு பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் திமுக கூட்டணியோட நம்பிக்கையாக இருக்குது. அதில் ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தாதா? திமுகவும் சரி, எங்களுடைய காங்கிரஸ் கட்சியும் சரி, எங்களுடைய கூட்டணி கட்சிகள், இந்தியா அலையன்ஸும் சரி, என்னைக்கு மகளிருக்கான இடஒதுக்கீட்டை நாங்கள் என்னைக்கு எதிர்த்திருக்கோம்? இன்ஃபேக்ட் முதல்ல 33% ரிசர்வேஷனை கொண்டு வந்தது யாருங்க? காங்கிரஸ் கட்சி தான் கொண்டு வந்தோம். நாங்கள் கவர்மெண்ட் இருக்கிறது தான் கொண்டு வந்தோம். பாஜக ஒரு கட்சியாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து மகளிருக்கான இடஒதுக்கீடை கொடுத்த கட்சி எங்களுடையது, அரசு எங்களுடையது. நீங்கள் இந்த பில்லை நாங்கள் எதுக்காக எதிர்க்கிறோம்? மகளிருடைய இடஒதுக்கீடு கொண்டு வர்றாங்க, பர்சன்டேஜை கொண்டு வர்றாங்கலாம் எதிர்க்க கிடையாது. நாங்கள் எதிர்க்கக்கூடிய ஒரே விஷயம், இன்றைக்கி நீங்கள் வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி சென்சஸ் 2011 சென்சஸ் படி இப்போ இவங்க வந்து மரவரை செய்யணும்னு சொல்கிறாங்க. 2029 அமல்படுத்தப்படும் சொல்கிறாங்க. ஒன்று சரி, 2029 அமல்படுத்தப்படுது. 2027 ஒரு சென்சஸ் இருக்க போகிறீங்க. இப்போ வந்து 2011 சென்சஸ் படி நீங்கள் தொகுதியை மரவரை செய்கிறோன்னு சொல்கிறீங்க. சரி, அதை எப்படி பண்ணுறீங்க?
மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணணும்னா நீங்கள் பல வருடங்களுக்கு முன்பு இந்தியா முழுக்க மிகப்பெரிய பிரச்சாரம் என்ன? மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும், ஒரு வீட்டுக்கு ஒரு குழந்தை இல்லை 2 குழந்தை தான் இருக்கணும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை யார் முன்னெடுத்தா? இந்திய அரசு முன்னெடுத்துச்சு. அந்த திட்டத்தை மிக சிறப்பாக செயல்படுத்தின மாநிலங்கள் எது? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா அப்படி இருக்கக்கூடிய நம்மளை தென் மாநிலங்கள் மட்டும்தான் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு அதையெல்லாம் நாங்கள் செயல்படுத்தினோம். நார்த் இந்தியாவில் அந்த கட்டுப்பாடு இல்லை. அப்போது ஒரு இந்தியாவினுடைய திட்டத்தை அதிகமாக நாங்கள் செயல்படுத்தினால இன்றைக்கி மக்கள் தொகை கண்ட்ரோலாக இருக்குது, கம்மியாக இருக்குது. நார்த் இந்தியாவில் அந்த கண்ட்ரோல் இல்லை, அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் திரும்பி வந்து எம்பி சீட்டை வந்து நாங்கள் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி தான் கொடுப்போம் அப்படிங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி இதை எதுக்காக பாஜக செய்கிறாங்க நம்ம ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். அவங்களுக்கே கொஞ்சம் வட இந்தியாவில் அவங்களுக்கான தொகுதிகள் அதிகமாக ஜெயிச்சுட்டு இருக்காங்க. தென் இந்தியாவில் அவங்க நுழைய முடியல. தமிழ்நாட்டில் சொல்லவே வேணாம், கேரளாலையும் சொல்ல வேணாம், ஒரு சீட்டு ஜெயிக்கிறாங்க. நீங்கள் தெலுங்கானாவும் அப்படி தான் இருக்குது, கர்நாடகாவும் அப்படி தான் இருக்குது. அப்படி இந்த நாளை பின்ன, அதாவது போன 2024ஆம் ஆண்டு தேர்தலில் அவங்களோட மெஜாரிட்டி வர முடியல. அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் 2029 அவங்களால இப்போவாது கூட்டணி வச்சு மெஜாரிட்டி அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க தோல்வி அடைய போகிறாங்க நல்லாவே தெரியும். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஓகே நமக்கு எங்கெல்லாம் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கமோ, யூபியில் ஸ்ட்ராங்காக இருக்கும், இந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம தொகுதிகளை அதிகம் பண்ணுவோம். எங்கெல்லாம் வீக்காக இருக்கும், யாரெல்லாம் எந்த மக்கள்லாம் நம்ம ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, சவுத் இந்தியன்ஸ் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, இந்த தென் மாநிலங்கள் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கான தொகுதிகளை கம்மி பண்ணுவோம். அப்போது நாளைக்கு நம்ம திருப்பி ஆட்சிக்கு வந்துகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தினால தான் இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க. நீங்கள் வெறும் மகளிருடைய ரிசர்வேஷன் இருக்கக்கூடிய பில்லாக இருந்துச்சுன்னா நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணியிருப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நீங்கள் இதையே கொண்டு வந்து சேர்க்குறீங்க. சரி, நாடாளுமன்றத்தில் பேசுகிறப்போ அமித்ஷாவும் சொல்கிறாப்புல, பிரதமர் மோடியும் சொல்கிறாப்புல, அதெல்லாம் வந்து நாங்கள் இப்படி பண்ண மாட்டோம், நாங்கள்லாம் கேட்டு தான் பண்ணுவோங்கிறாங்க. நீங்கள் வாயில் சொல்லிட்டு போயிடுறீங்க. ரிட்டர்னில் நீங்கள் இப்போ போடக்கூடிய பில் அமெண்ட்மெண்ட்டில் என்ன இருக்குது? பில் அமெண்ட்மெண்ட் நீங்கள் எல்லாம் மென்ஷன் பண்ணலையே. நீங்கள் எப்படி பிரிக்க போகிறீங்க, எவ்வளோ பிரிக்க போகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணலையே. நாளைக்கு நீங்கள் பில்லை பாஸ் பண்ணிடுவீங்க, நாளைக்கு நீங்கள் இதைப்படி சொன்னபடி செய்ய மாட்டீங்க. நாளைக்கு நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், கோர்ட் வந்து நாடாளுமன்றத்தை பேசினதை பார்க்குமா, இல்லை என்ன பில்லில் என்ன இருக்குன்னு பார்க்குமா? ஆப்வியஸாக பில் என்ன இருக்குன்னு தான் பார்க்கும். அதனால தான் இந்த மசோதாவை தோக்கடிச்சது வந்து மகளிருக்கான எதிராக கிடையாது, அவங்களுக்கு முழுக்க அவங்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்கணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு முன்னெடுத்த கட்சி காங்கிரஸ் கட்சி. முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி எங்களுடைய இந்தியா கூட்டணி தான். அதை அவங்க முன்னாடி வச்சு பின்னாடி இப்படி தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ரெப்ரசன்டேஷனை கம்மி பண்ணணும், தொகுதிகளை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தீயெண்ணத்தில் அவங்க இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்காங்க. அதனால முறியடிக்கப்பட்டிருக்குது, அவ்வளோதான். நாங்கள் மட்டும் முறியடிக்கலையே, பல கட்சிகள் சேர்ந்து தான் முறியடிச்சிருக்கு. இன்னொன்று 2/3 மெஜாரிட்டி வேணும். அவங்க இன்னைக்கு இல்லைங்க, இந்த ஒரு மசோதா இல்லை, அவங்க இந்த மாதிரி மக்கள் எதிராக கொண்டு வந்திருக்கிற மசோதா கொண்டு வந்துட்டே இருப்பாங்க. அதை திருப்பி நாங்கள் முறியடிச்சிட்டே தான் இருப்போம். அது இந்த வருஷம் இல்லை, அவங்க என்ன 1925 இன்னைக்கு 101 வருஷம் ஆச்சு, இன்னும் 100 வருஷம் தான் அதை முறியடிச்சிட்டே தான் இருப்போம். நேர்காணலுடைய கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். கவுண்டம்பாளையம் தொகுதி மக்கள் சூரியபிரகாஷ் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் திமுக கூட்டணிக்கும் ஏன் வாக்களிக்கணும்? ஒரு நிமிஷம் கேமரா பார்த்து. கவுண்டம்பாளையம் தொகுதியினோட மக்கள் திமுகவுக்கு ஏன் வாக்களிக்கணும், எங்களுடைய மதச்சார்பற்ற கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னா, 2021ஆம் ஆண்டிலிருந்து என்னதான் கோயம்புத்தூர்லையும் சரி கவுண்டம்பாளையத்துலையும் சரி ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ இல்லைனாலுமே தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்கள் எதுவுமே இங்கே நிறைவேற்றப்படாமல் இல்லை. உண்மையை சொல்ல போனோம்னா மற்ற மாவட்டங்களோட, மற்ற தொகுதிகளோட, ஜெயிச்ச தொகுதிகளோட எம்எல்ஏ இல்லாட்டியும் அதிக அளவில் திட்டங்களை நிறைவேற்றுறது நம்மளுடைய கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு தான். 1. 2வது, நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த அனைத்து நல்ல திட்டமுமே இங்கே இருக்கக்கூடிய கடைகோடி மக்களுக்குமே கிட்டத்தட்ட 4,20,000 வாக்காளருக்கு மேலே இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே இந்த திட்டங்கள் சென்றடைஞ்சிருக்கு. அதனால் இந்த திட்டங்கள் அடுத்தபடியாக அடுத்த 5 வருஷமும் தொடரணும் அப்படிங்கிறதுக்காக போன முறை இருந்த எம்எல்ஏ இந்த திட்டத்துக்கெல்லாம் மிகப்பெரிய இடையூறாக இருந்தார். இதுக்கெல்லாம் எதையுமே அமல்படுத்தாமல் இருந்தார். நீங்கள் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு கார்ப்பரேஷன் கவுன்சிலர், நான் எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய கார்ப்பரேஷன் கவுன்சிலரே அவங்க வந்து திமுககாரராக இருக்கலாம், காங்கிரஸ்காரராக இருக்கலாம், கம்யூனிஸ்ட்காரராக இருக்கலாம். இவங்கெல்லாம் போய் என்னுடைய வார்டுக்கு இருந்து எனக்கு கொஞ்சம் நலத்திட்டம் வேணும், உங்களுடைய எம்எல்ஏ ஃபண்டிலிருந்து எனக்கு கொஞ்சம் எடுத்து கொடுங்க, கொஞ்சம் எனக்கு பண்ணி கொடுங்கன்னு கேட்டால் 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 4 வருஷமாக கவுன்சிலர் இருக்காங்க. இந்த 4 வருஷத்தில் எந்த திட்டத்தையுமே அவங்களுக்கான நிதியவே ஒதுக்கலை. என்ன காரணம்? நாங்கள் வந்து உங்களுக்கு ஒதுக்குனா உனக்கு நீ நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுவே அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தினால எம்எல்ஏ செய்யாமல் இருக்கார். இந்த முறை கவுண்டம்பாளையம் தொகுதியில் நிச்சயமாக நம்மளுடைய தமிழகத்தில் போன முறை ஜெயிச்சதை விட அதிகமான தொகுதிகளை நம்மளுடைய கூட்டணி தான் ஜெயிக்க போகுது. மறுபடியும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முதலமைச்சராக வர போகிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படி வரும்பொழுது நம்மளுடைய கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் ஆளுங்கட்சியினுடைய சேர்ந்த அந்த கூட்டணியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ இருக்கணும். அப்படி எம்எல்ஏ இருக்கிறப்போ இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டமும் நம்மளுடைய தமிழக அரசு என்னெல்லாம் கொண்டு வருதோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் இங்கே அமல்படுத்திட முடியும். 1. 2வது, எனக்கு நீங்கள் ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உங்கள் வீட்டில் மக்களுக்கே நான் சொல்லிடுறேன், ஓப்பனாக சொல்லிடுறேன். உங்கள் வீட்டில் ஒரு பையன் இருந்தால் அவருக்கு நீங்கள் எப்படி வேலை சொல்லுவீங்க? எப்பா போய் இந்த கடைக்கு போயிட்டு வா, எனக்கு இதை செஞ்சு கொடு, என்னை கொண்டு போய் இறக்கி விட்டு வா, எங்கேயாவது ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு வா, இல்லை நான் போய் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகணும் ரொம்ப உரிமையாக சொல்லுவீங்களா? கேட்கலைன்னா மிரட்டி சொல்லுவீங்களா? அதே உரிமையோட அதே கண்டிப்போட அடுத்த 5 வருஷம் நீங்கள் எனக்கு உங்கள் வீட்டு பையன் மாதிரி இருந்து வேலை சொல்லலாம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, எனக்கு வேறு வேலையெல்லாம் கிடையாது, நான் முழு நேர அரசியலில் தான் இருக்கேன். என்னோடய அரசியல் பார்வை அப்படி என்ன அப்படின்னா, சமுதாயத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒன்றிணைஞ்சிருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சமுதாயத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஸோ பாலிடிக்ஸ் இஸ் மை வே ஆஃப் கிவிங் பேக் டு தி பீப்புள் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் நம்மளுடைய தொகுதி மக்கள் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, ரொம்ப எளிமையாக அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பையன்கிட்ட சொல்கிற மாதிரி சொல்லலாம். அவங்க எப்படி ஒரு வேலையை செஞ்சு கொடுப்பாங்களோ அதே மாதிரி சிறப்பாக அடுத்த 5 வருஷம் உங்களுடைய வேலைக்காரனாக இருந்து உங்களுக்கு இந்த தொகுதிக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லிக்கிறேன். இந்த முறை உங்களுடைய வேலைக்காரனாக இருக்கிறதுக்கு கை சின்னத்தில் கவுண்டமலை தொகுதியினுடைய மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. பிரச்சார பணிகளுக்கு இடையில் எங்களோட கருத்தில் பயந்து உங்கள் நினைவு கருத்துக்களை மிக்க நன்றி. நன்றி நன்றி ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.